ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சர்மா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் பேக் பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்கை வாரம் ஒருக்கா போட்டுகிட்டே வந்தால் முடி வந்து போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு காடு மாதிரி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்ந்துடும். முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லைனாலோ, ரொம்ப முடி ட்ரையாக இருந்தாலோ, முடி ரொம்ப கொட்டி போய் பொலிவில்லாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி பேக் போட்டுகிட்டே வந்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக நல்ல நீளமாக அடர்த்தியாக பார்க்கவே பளபளப்பாக அழகாக இருக்கும். மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு முடி அழகாக வளரும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? இப்போது கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கைப்பிடி, நம்மளுக்கு முடிக்கு தகுந்த மாதிரி. முடி நல்ல பெருசாக இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியமான முடினா போதும். நல்ல ஒரு பிடி கருவேப்பிலை நல்லா கழுவிடணும், சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை முடிக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், சாதாரணமாக தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கு அடுத்தது என்ன எடுக்க போகிறோம் இது கூட அப்படின்னா, சின்ன வெங்காயம். எப்பயுமே முடிக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. அதில் இருக்க சல்ஃபர் கண்டென்ட்லாம் முடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வளர்ச்சிக்கும் சரி, வலுவாக்குறதுலேயும் சரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு தேவை. அதை நல்லா வடிகட்டி நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பேக்குக்கு நம்ம மெயினாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாழைப்பழம் முடிக்கு அவ்வளோ வந்து நல்லது. இந்த இதில் இருக்க இயற்கையாக இருக்க எண்ணெய், பயோட்டின் மற்றும் பொட்டாசியம் டி இருக்க ஊட்டச்சத்துக்கள்லாம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். மயிர்கால்களை வந்து நல்லா ஊக்குவிச்சு முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். இது வாழைப்பழம் போட்டால் ஒரு மேஜிக் மாதிரி முடி அப்படி வளரும். இதுக்கு நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சம் பழுக்கலை தான். இன்னும் நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்துக்கிட்டால் இந்த பேக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை அதோட சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஜூஸ் தனியாக இருக்கட்டும். இப்போ நல்லா 2 வாழைப்பழம், நம்ம முடி நிறையா இருந்ததுன்னா 3-4 கூட எடுத்துக்கலாம். இல்லை மீடியமான முடினா இது போதும். நல்லா ஆனால் பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டால் நல்லது. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜூஸை ஊற்றி நல்லா அரைச்சிடலாம் மிக்சியில். நல்லா அரைப்பட்டுரும். நல்லா அது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதை தான் நம்ம முடிக்கு அப்ளை பண்ண போகிறோம். வாழைப்பழத்தில் அவ்வளோ சத்து இருக்குது சொன்னேன்ல. இதை தொடர்ந்து போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக நல்ல ஊட்டச்சத்தோடு பார்க்கவே அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பேக் வந்து நல்லா போட்டுட்டு அதை அப்படியே வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு, 1 மணி நேரம் வச்சா கூட போதும். இதில் மிச்சம் இருக்க ஜூஸ்லாம் ஊற்றிடலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். கருவேப்பிலையும் சத்து, சின்ன வெங்காயமும் அதில் நிறைய சத்து இருக்குது. அதெல்லாம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா கலந்து விட்டு அதை முடியில் ஃபுல்லாக போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா மைல்டாக ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம். இது கூட நம்ம ஊட்டச்சத்து முடிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயும் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அப்புறம் என்ன, கை பிடிக்க முடியாது. பின்னல் போடுறதுக்கு கையே வலிச்சு போயிடும். அந்த அளவுக்கு முடி வளரும். இதை தொடர்ந்து போட்டுட்டு வரணும். அதே மாதிரி சத்தானதாக சாப்பிடணும். நல்ல தூக்கம் இருக்கணும். நேரத்துக்கு படுத்து தூங்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்படி இருந்தால் 2 கையில் பிடிச்சி தலை பின்னுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொடர்ந்து போட்டுகிட்டே வந்தால் கண்டிப்பாக அதனோட ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். இந்த ஹேர் பேக், ஹேர் மாஸ்க் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் SRMA கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.